அனைவருக்கும் அன்பின் வணக்கம். மரிய மாதா தொலைக்காட்சியின் கதைகளோடு மனமாற்றம் என்னும் நிகழ்வில் உங்களோடு ஒரு சிறு கதையை பகிர்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இது ஒரு ஆப்பிரிக்க கதை. இந்த கதை மிக அழகானது. வேடன் ஒருவன் பயணித்து செல்கிறான் வேட்டைக்காக. வேட்டையாடுகிற இடத்தில் பாம்பு ஒன்று அங்கும் இங்குமாக பயணித்து வருகிறது. அந்த பாம்பு அந்த வேடனுக்கு முன்பாக வந்து, என்னை எப்படியாவது காப்பாற்றி விடு, எல்லோரும் என்னை துரத்துகிறார்கள் என்ற காயப்பட்ட பாம்பு அவனிடம் கெஞ்சி மன்றாடியது. அந்த வேடனும், அப்படியானால் நீ எனக்குள்ளே புகுந்து கொள்ளலாம் என சொல்லி அவன் தன் வயிற்றை அடைக்கலமாக அந்த பாம்புக்கு கொடுக்கிறான். பாம்பும் அவனுக்குள்ளே சென்று வயிற்றிலே குடியிருக்கிறது. தேடி வென்ற ஏனைய வேடர்கள் கடந்து சென்று விட்டார்கள். இப்பொழுது பாம்பை உள்ளே அனுமதித்த வேடன் சொல்கிறான், நீ வெளியே போய் என சொல்கிறார். அவ்வளவு வலிகளையும் துன்பத்தையும் பெற்ற அந்த பாம்பு வெளியேற தயாராக இல்லை. அது வெளியேற முடியாது என சொல்கிறான். இவன் மீண்டும் பலமுறை சொல்லி பார்த்தான், கேட்கவில்லை. அப்பொழுது வருகிற வேளையில் ஒரு வெண் பறவை ஒன்று அங்கே இருக்கிறது, ஒரு கொக்கு இருக்கிறது. அது கேட்கிறது, என்ன பிரச்சனை? வேடன் நடந்த அனைத்தையும் சொல்கிறான். ஒன்றும் கவலைப்படாதே, நீ கவிழ்ந்து அமர்ந்து நீ மீண்டுமாக அதை வெளியேற்றுவதற்கு முயற்சி செய்ய என சொல்கிறான். வேடனும் அவ்வாறு சொல்ல, பாம்பு மெல்தாக தன்னுடைய முகத்தை தலையை வெளியே நீட்டியவுடன் கொக்கு அதை எடுத்து வெளியே போட்டு கொன்று போட்டு விட்டது. வேடனுக்கு பயங்கர சந்தோஷம். ஆனாலும் உள்ளே இருந்த பாம்பினுடைய விஷம் தன் உடல் முழுவதும் பரவி இருக்குமே என்று சொல்லி கொக்கிடம் கேட்கிறான், இதற்கு என்ன மருந்து செய்ய வேண்டும்? கொக்கு சொல்கிறது, அதற்கு ஒன்றுமில்லை, 5 வெண்பறவைகளை சமைத்து சாப்பிட்டால் பாம்பின் விஷம் மாறும் என்று சொல்கிறார். வேடன் திடீரென அந்த கொக்கை பிடித்து, அப்படியானால் நீதான் முதல் பறவை என தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து செல்கிறான். மனைவி கேட்கிறாள், என்ன நடந்தது? நடந்த அனைத்தையும் சொல்லி, இந்த கொக்கு தான் என்னை காப்பாற்றியது, ஆயினும் 5 வெண்பறவைகளை சாப்பிட வேண்டும், ஒன்று இதென சொல்கிறான். மனைவி சொல்கிறாள், இது நியாயமற்றது, எப்படி நீ இப்படி நடந்து கொண்டாய்? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, நன்றி மறந்தவர்கள் நாம் இருக்கக்கூடாது என சொல்லி கூண்டில் இருந்த கொக்கை திறந்து விட்டாள். பறந்து சென்ற கொக்கு வேடனின் மனைவியினுடைய கண்ணை கொத்திவிட்டு பறந்து விட்டது. அவள் குருடாகி போனாள். ஆப்பிரிக்க மக்கள் சொல்வார்கள், யாரோ நன்றியோடு நடந்து கொள்கிறாள் என்று சொன்னால் தண்ணீர் மேல் நோக்கி போகிறதென பார்க்க வேண்டுமா? இந்த உலகம் நன்றி மறந்த உலகாக இருக்கிறது. பாம்பாக இருந்தாலும், மனிதனாக இருந்தாலும், கொக்காக இருந்தாலும், பல வேளைகளில் நன்றியற்ற உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தவக்காலம், சற்று நன்றியோடு நடந்து கொள்ளலாமே. நன்றி.